பல வண்ணங்களில் காணப்படுற இந்த பான்சி வகையான பூக்கள் தோட்டக்கலைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. The polychromatic that is found in different colors pansy flowers are hybrid plants that was created for garden purpose. பல வண்ணங்களில் காணப்படுற கலப்பு இன அழகு செடி தான் இது. வயோலா பேரினத்தையும் வயோலேசியே குடும்பத்தையும் சேர்ந்தது இந்த பான்சி. It belongs to genus Viola in the family Violaceae. 19வது நூற்றாண்டில் மேரி எலிசபெத் பென்னட் அப்படின்றவங்க பலவிதமான வயோலா செடிகளை தன்னுடைய தோட்டத்தில் சேகரித்து வளர்த்தாங்க. In 19th century, Lady Mary Elizabeth Bennet collected and cultivated every sort of viola in her garden. தன்னுடைய அப்பாவோட தோட்டத்தில் பலவிதமான கலப்பினங்களை உருவாக்க முடியும் அப்படின்றதுனால அங்கே இருந்த தோட்டக்காரருடைய உதவியால் பல கலப்பினங்களை அவங்க உருவாக்குனாங்க. She could procure in her father's garden, under the supervision of her gardener, a large variety of plants was produced in crossbreeding. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த பான்சி மலர்கள். The pansy flowers were also created like this. 1812வது வருஷத்தில் பான்சியை தோட்டக்கலை உலகத்திற்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. In 1812, she introduced her pansies to the horticultural world. குறுகிய கால இல்லைனா வருடாந்திர செடியாக தான் இது காணப்படுது. It is an annual or short-lived plant. 15லிருந்து 30 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த செடிகள் வளரும். The plants grow from 15 to 30 centimeter tall. இதே வடிவில் வட்டமான இலைகள் செடியோட அடியிலிருந்து புதுசாக கிளம்பி வரும். Heart shape or rounded leaves sprout from the base of the plant. மென்மையான பெரிய இதழ்கள் கொண்ட பூக்கள் இதில் காணப்படுது. Velvety big flowers are found in this plant. இந்த பூக்களை பார்க்கும்போது சில நேரம் மனித முகம் மாதிரியே இருக்கும். The flowers sometimes looks like a human face. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். It is very very pretty to look at.